வணக்கம். அப்பாடா, அங்க சுத்தி இங்க சுத்தி யார் யார் காலு கையில இல்லாம விழுந்து எடுத்து கடைசியா ஒரு வழியா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா. ஆ தப்பு தப்பு தப்பு. மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்னு தான் இனி விஜய் அவர்களை சொல்லணும். அப்போ மரியாதைக்குரிய முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு அவருடைய காலத்தை முதலமைச்சராக தொடங்கி இருக்கிறார். நம்மளும் தொடங்கிறோமா? நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், வெற்றி பயணம் திட்டம், அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் திருமணத்திற்காக 1 சவரன் 8 கிராம் தங்கமும் மற்றும் ஒரு தரமான பட்டு சேலை. அப்போ விஜய் அவர்கள் வந்து நான் முதலமைச்சராக பதவியேற்ற அடுத்த நொடி வந்து இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கைகளை கொடுத்திருந்தாரு, தேர்தல் வாக்குறுதிகளை. அந்த வாக்குறுதிகளை தான் வந்து நம்ம காணொலியாட்டு தொகுத்து போட்டிருந்தோம். அதெல்லாம் செஞ்சிருக்கிறாரா இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து அந்த கோப்புகள்ல கையெழுத்து போட்டு இருக்கிறாரா அப்படின்னா இல்லை அப்படிதான் நம்ம சொன்னோம். இன்னைக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே 3 கோப்புகள்ல தான் கையெழுத்து போட்டுக்கிறாரு. அது என்ன கோப்புகள் அப்படின்னா, முதல் கோப்பு என்னன்னா, மாதம் 200 யூனிட் வந்து இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல் கோப்பாட்டு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இங்கதான் ட்விஸ்டே இருக்குது. என்ன அப்படின்னா, 2 மாதங்களுக்கு மட்டும்தான் அந்த 200 யூனிட் இலவசம். நல்லா தெரிஞ்சிடுங்க. 2 மாசம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த 200 யூனிட் இல்லாமலும் போகலாம். சரியா? இது முதல் கையெழுத்து இல்ல, முதல் ஆப்பு. 2வது ஆப்பு என்னன்னா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இது எதுக்கு பிரயோஜனப்படுதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. சரியா? 3வது என்ன அப்படின்னா, மாவட்ட வாரியாக போதைப் பொருள் அதிரடிப்படை, தடுப்பு அதிரடிப்படை அமைப்பு அப்படி சொல்லி 3 கோப்புகள்ல கையெழுத்து போட்டிருக்கிறாரு. மாவட்ட வாரியாக போதைப் பொருள் தடுப்பு அமைக்கப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. தஞ்சாவூர்ல உங்க எம்எல்ஏ போட்ட குத்தாட்டத்தை நீங்க பாத்தீங்களா இல்லையா? நம்ம அதை கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ அந்த போதைப் பொருளை எப்படி ஒழிக்க போறாரு, மது அப்படி அவ்வளவு அக்கறை உள்ளவங்க டாஸ்மார்க் இழுத்து மூடணும்னு நீங்க அந்த இடத்துல சொல்லியிருக்க வேண்டாமா? ஏன் சொல்லல? சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் மாசம் பெண்களுக்கு திமுக 1000 கொடுத்துட்டு இருந்து அதிமுக வந்தா 2000 தருவேன்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள் நீங்க மதுரைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க வந்த 2500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, அந்த 2500 ரூபாய் எங்கே? சரி, அடுத்தது வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா தருவேன்னு சொன்னீங்களே, அந்த 6 சிலிண்டர் எங்கே? மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களே. அடுத்தால அனைத்து பேருந்துகளிலும், தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய நகர பேருந்து மட்டும் இல்லாம அனைத்து பேருந்துகளிலும், மப்சல் பஸ் உட்பட, ஏசி பஸ் உட்பட எல்லா பேருந்துகளிலும் இலவசமாக பெண்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்த அடுத்த நிமிஷம் கையெழுத்து போடுன்னு சொன்னீங்கல்ல, எங்க சார்? அப்புறமா திருமணம் முடிப்பவர்களுக்கு எனது ஆட்சியில 1 பவுன் தங்கச்சங்கிலி தருவோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்களே, அந்த தங்கச்சங்கிலி எங்கே ஐயா? அதற்குண்டான விளக்கம் ஏன் தரவில்லை? அதற்கு பிறகு தாய்மாமன் சீர், அண்ணன் சீர், அது தருவேன் இது தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே ஐயா, மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்களே, அதெல்லாம் எங்கே? அதெல்லாம் ஏன் நீங்கள் பேசவில்லை? அது போக எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் இலவச மோட்டர் பைக்கு, காரும் எங்களுடைய எண்ணம் தான், அதற்குண்டான பொருளாதாரத்தை நாங்க வளர்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சரி, அதெல்லாம் பெற பார்க்கலாம். நீங்கள் வந்த உடனே இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் எங்க சார் அப்படின்னு கேட்டா, விஜய் அவர்கள் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, கஜனா காலியாக இருக்கிறது, தமிழ்நாட்டின் கஜனா காலியாகி விட்டது, 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கிறது, தமிழ்நாட்டின் கடன். அதனால என்னால முடியாதுப்பா, எப்பா போங்கப்பா, இதுதான் தர முடியும், எதுவுமே தர முடியாது அப்படின்னு ஒரே போட்டாப்ல. வெள்ளை அறிக்கை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு விஜய் வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாப்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து கொடுத்துட்டாப்ல. நாங்க தான் சொன்னோமே,
நாங்க தான் படிச்சு படிச்சு சொன்னோமே, கத்துன்னு கத்துனோம் ஐயா, தொண்டை தண்ணி வத்த கத்துனோம் ஐயா. இதுதான் நடக்கும், இப்படிதான் போவோம். 10 லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டோட கடன் இருக்கு. விஜய் கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கையில வந்து இது எப்படி சாத்தியப்படுத்தப்படும், இது நடக்காது. அதனால விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க. தற்சாப்பு பொருளாதார கொள்கையில தான் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போக முடியும்னு நாங்க படிச்சு படிச்சு கத்தி கத்தி கதறி கதறி சொன்னோம் ஐயா. கேட்டீங்களா? கேட்டீங்களா? விஜய் விஜய் விஜய்னு போயிட்டு இந்த சினிமால டிக்கெட் எடுத்து படம் பார்த்த மாதிரி ஓட்ட போட்டு கெடுத்து விட்டீங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்து பெரிய அல்வா இருக்கு இல்லையா, பெரிய அல்வாவை கிண்டி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இது முதல் அல்வா. இனி வரும் திருநெல்வேலி அல்வா சுட 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 எல்லா மக்களுக்கும் கொடுப்பாப்ல வரிசையாட்டு. தமிழ்நாட்டு கடன் கஜனாவே காலி ஆயிட்டு, இனிதான் நான் போயிட்டு பார்த்துட்டு என்ன இருக்கு என்ன இல்லைன்ட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அங்க போயிட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எதுவுமே இல்ல, என்னால என்ன செய்ய முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது, நான் எப்படி செய்வேன் அப்படின்னு ஒரே போட்டுருவாப்ல. நீங்க போங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது படிச்சும் முட்டாள்களாக இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ தெரியும் யாருக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்ககிட்ட காசு இருக்கு, அவன் வாங்கி தின்ட்டு போயிடுவான். பாமர மக்கள் என்ன பண்ணுவான்? இல்லாதவன் என்னையா பண்ணுவான்? என்னத்தை வாங்கிதம்மா? இனி விலைவாசி ஏறும், பஸ் கட்டணம் உயரும், எல்லாமே தலைகீழ மாறும். இது நடக்கும், அனுபவிங்க. தமிழ்நாட்டு மக்களே, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, இனி உங்களுடைய காலம் சிறப்பாக அமையும். டிவிக்கு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாப்ல, மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள். நாங்க பார்க்க தானே போறோம், வேற எங்கேயும் போக மாட்டோம், இங்கதான் இருப்போம், பார்ப்போம் என்ன நடக்குது. இணைந்திருங்கள், மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.